ஆக்சுவலா விஷ்ணு மாயா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 300க்கும் மேற்பட்ட குட்டி சாத்தான்கள். அந்த குட்டி சாத்தான்களின் தலைவர் அப்படின்னு சொல்லிதான் விஷ்ணு மாயாவை வணங்குறாங்க. விஷ்ணு மாயா வச்சு பல விஷயங்கள் சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பூஜைகள் செய்யறாங்க. விஷ்ணு மாயா நிறைய பேர் உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு விஷ்ணு மாயா பேர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் விஷ்ணு மாயா யாருன்றது யாருக்கும் சரியா தெரியறது. அந்த தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விஷயம். ஓகேங்களா? விஷ்ணு மாயான முதல்ல யார் தெரிஞ்சுட்டு அப்போ அவரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கூலிவாகா அப்படின்னு ஒரு பெண். ஓகேங்களா? அவங்களுக்கு சிவன் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பக்தி. அவங்களுக்கு சிவனுடைய, அதாவது பார்வதி தேவியுடைய குழந்தையை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் விநாயகருக்கே பால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தியை பார்த்து மெச்சின சிவனும் பார்வதியும் ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு சிவானந்தன் என்ற குழந்தைய இந்த கூலிவாக தாயை கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாழ முடியல. அப்போ அந்த குழந்தை பருவநிலைக்கு அடையக்கூடிய வயது வரும்போது தன்னுடைய பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்காங்க. சிவானந்தன் ரொம்ப அப்செட் ஆயிடுது. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளால பார்க்க